வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கர்நாடகா ஸ்பெஷலான திளிசாறு. திளிசாறு அப்படின்னா நல்லா தெளிஞ்சிருக்கிற ரசம் அப்படின்னு அர்த்தம். அவளை கேட்டோம் அப்படின்னா திளிசாறு வந்து பல்யா சாக்கு அப்படிம்பாங்க. அதாவது தெளிஞ்ச ரசமும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கறி இருந்தா போறோம் அப்படின்னு. அந்த ரசம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம ரெடிமேடா வச்சிருக்கிற ரசப்பொடி போடாம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி போடுவா. அதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இல்ல சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க கர்நாடகா ஸ்பெஷல் திளிசாறு குவிக்கா எப்படி பண்றது பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதையும் வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு புளிஜலம் நம்ம கரைச்சி எடுத்துப்போம். துவரம்பருப்பு நல்லா ஊறி எடுத்து நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை ரஃபா கட் பண்ணி நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் பெருங்காயம். குக்கர் மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். இந்த பருப்பு வந்து நல்லா குழைய வேகணும். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துடலாம். ரசப்பொடிக்கு வறுக்கிறதுக்கு சோலர் பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பவுடர் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியா சேர்த்து வறுத்துக்கோங்க. ஆனா கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது ரசம் வந்து நல்லா பெருங்காய வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் வறுத்துடலாம். ஜீரகமும் தனியா நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ரசப்பொடி வந்து கோர்ஸா இருந்தாதான் ரசம் தெளிவா இருக்கும். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துடுத்து கரண்டியால மசிச்சு விட்டுப்போம். பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுல ஒரு 150 ml தண்ணி விட்டுடலாம். புளிஜலம் கரைச்சி இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்படி 2ஆ பிச்சு போட்டுட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இப்படி கையால பிச்சு போட்டுடலாம். இந்த புளிஜலம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். புளிஜலம் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ரசப்பொடிக்காக வறுத்ததை இதை போல கொஞ்சம் குறப்பா நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பவுடரை இந்த ரசத்துல சேர்த்துடலாம். இந்த புளிஜலத்தோட இந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் பாருங்க புளிஜலம் நம்ம சேர்த்திருக்கிற பொடி எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுது. பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுப்போம். இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போதே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம். கர்நாடகா திளிசாறு கமகமான வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இந்த ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த ரசம் வந்து நம்ம எப்பயும் ரெகுலரா பண்ற ரசத்தை விட வித்தியாசமாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நம்ம இந்த ரசத்துக்காக ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி ரசப்பொடி போட்டோம் இல்லையா, அதோட வாசனை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த கொஞ்சமா கடுகு வெந்தயம் அதையும் நம்ம அந்த ரசப்பொடியில வறுத்து சேர்த்திருக்கோம். சாதாரணமா நம்ம கடுகு வெந்தயம் ரசப்பொடிக்கு சேர்க்க மாட்டோம். அதனாலதான் இந்த ரசம் வந்து இவ்வளவு நல்லா தெளிவா இருக்கு. கர்நாடகால வந்து அவ கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பா. நான் இன்னைக்கு சேர்க்கல, நீங்க வேணாலும் சேர்த்துக்கோங்க.
நம்ம வந்து ரசம் பண்ணும்போது புளிஜலத்துல தக்காளியை சேர்த்து அதை வந்து பச்சை வாசனை போக நம்ம கொதிக்க விடுவோம். ஆனா இந்த ரசத்துல பருப்புலயே தக்காளியும் சேர்த்து வேக வச்சு சேர்க்கறதுனால பச்சை வாசனையும் போயிடும், அதோட புளிப்பு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த பருப்புல சேர்ந்துடும். அதை வந்து நல்லா மசிச்சுட்டு தாராளமா தண்ணி விட்டு அந்த ஜலத்தை வந்து நம்ம ரசத்துல சேர்க்கறதுனால இதோட டேஸ்டே வந்து வேற லெவலா இருக்கு. இந்த கர்நாடகா ஸ்பெஷல் திளி சாறு வந்து குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைக்கு கூட நல்லா குழைவா பசங்க நீங்க ஊட்டி விட்டுடலாம், ஆனா ஆசையா சாப்பிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கர்நாடகா தெளி சாறு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.